Welcome to the Common Man Show by Abdul. February 11. Every year, February 11, International Day of Women and Girls in Science கொண்டாடப்படுது. 22nd December 2015 தான் ஜெனரல் அசம்பிளி இது போல ஒரு டே வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. இந்த இன்டர்நேஷனல் டே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் கேர்ள்ஸோட கிரிட்டிக்கல் ரோல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உணர்த்ததான். இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸை February 11 அன்னைக்கு யுனெஸ்கோ யூஎன் உமன் இந்த யூஎன் உமன் அப்படிங்கிறவங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு என்டிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காகவும் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2011 இருந்து ஆப்ரேஷனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சிவில் சொசைட்டி பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. உமன் அண்ட் கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் சயின்ஸில் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் எய்ம். யுனெஸ்கோவோட குளோபல் ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். யங் கேர்ள்ஸை சப்போர்ட் பண்ணுறது மூலயமா அவங்க எஜுகேஷன் மூலமாகவும் அவங்க ஃபுல் எபிலிட்டியை காமிக்க முடியும். அவங்க ஐடியாஸை பார்த்தீங்கன்னா கேட்கறது மூலயமா டெவலப்மெண்ட் அண்ட் பீஸை கொண்டாட முடியும் அப்படின்னு யுனெஸ்கோ நம்புது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நம்ம டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக நிறைய டேலண்ட்ஸை நம்ம ரிலே பண்ணியிருக்கோம். ஸோ இதனால தான் நிறைய உமன் இந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ண வரணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிட்டிஸில் ஒரு கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க பார்ட்டிசிபேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டரை தான் டே கொடுக்குது. உமன் அண்ட் கேர்ள்ஸை சயின்ஸில் என்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த குளோபல் கம்யூனிட்டி நிறையவே எஃபோர்ட் எடுத்திருக்கு. இருந்தாலும் அவங்க பார்ட்டிசிபேஷன் இன்னும் ஃபுல்லாக சயின்ஸில் வராமையே எக்ஸ்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடாக இருக்க ரிசர்ச்சர்ஸ்லேயே வெறும் 30% தான் உமனாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2014 to 2016 யுனெஸ்கோ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30% ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டெம் ரிலேட்டட் ஃபீல்டை ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணுறாங்க. குளோபலாக ஐசிடியில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் வெறும் 3% தான் இருக்குது. நேச்சுரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வெறும் 5% தான் இருக்குது. இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 8% இருக்குது. லாங் டேர்மாக இருக்க ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பும், அதாவது இந்த ஜெண்டர் இந்தந்த வேலையெல்லாம் பண்ணலாம், இந்த வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்க ஒரு ஸ்டீரியோ டைப்பும், லாங் டேர்மாக இருக்க பயாஸும் தான் உமன் அண்ட் கேர்ள்ஸை சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் இருந்து ஒதுக்கி கொண்டு போகுது. ஸோ உமன் அண்ட் கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷனை சயின்ஸில் ஃபுல்லாக கொண்டு வரணும், ஈக்குவல் அக்சஸ் அவங்களுக்கும் இருக்கணும், உமன் எம்பவர்மெண்ட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி ஒரு ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணி 11th February இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை பண்ணியிருக்காங்க. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன்.